குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம எக்கானமி சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ். இதில் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். இப்போ பார்க்கறது வந்து 2வது வீடியோ. நான் முதல் வீடியோல என்னெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, நேஷனல் இன்கம், பட்ஜெட் டாக்ஸேஷன், இந்தியன் எக்கானமி. இது 3 டாபிக்லையும் வந்து என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ்ல கேட்டாங்கன்னு சொல்லி வந்து போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ என்ன பண்ண போனோம், இந்த 5 இயர் பிளான் இருக்கு பார்த்தீங்களா, இது ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தலாம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, 5 இயர் பிளான் பார்க்க போறீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நோட்ஸ் வச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குற கொஸ்டின் எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கங்க. இது எதுக்கான அப்படியே அந்த டாபிக் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், கொஸ்டினையும் பார்த்த மாதிரி இருக்கும், எக்ஸாமுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கொஸ்டின், who among the following was the chairman of the planning commission when the first 5 year plan was started? முதல் 5 ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்ட போது கீழ்கண்டவர்களில் திட்ட கமிஷன் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு இருக்கா. எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்க சொல்லி மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா குரூப் டியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது தான் என்ன மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எந்த டாபிக்கே கேட்கறாங்க, நான் எதை ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரிலாம் அப்போ இங்கே கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா ரயில்வேல நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எல்லா இதோட கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால குரூப் டியோட கொஸ்டின் பாருங்க, அப்பதான் நல்லாவே வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், பிளானிங் கமிஷன், அதாவது 5 ஆண்டு திட்டத்தை வந்து யாரு கொண்டு வருவாங்கன்னா பிளானிங் கமிஷன். இவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, முதல் 5 இயர் பிளான் வரும்போது யாரு சேர்மனா பிளானிங் கமிஷன்ல இருந்தான்னு கேட்கறாங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும், ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் ஆஃப்டர் யார் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பானா, ஜவஹர்லால் நேரு. இவர் தான் பிளானிங் கமிஷனோட வந்து சேர்மனா இருப்பார். ஏன் இருப்பார்னா, இங்க பாருங்களேன், பிளானிங் கமிஷனோட ஸ்ட்ரக்சர் படி சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர். இது எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண சார் எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது யாரு பிரைம் மினிஸ்டரா இருக்காங்களோ அந்த வருஷம் அவங்க பிளானிங் கமிஷனோட சேர்மனா இருப்பாங்க. இதுதான் வந்து எக்ஸ் அஃபிஷியோன்னு சொல்றது. வைஸ் சேர்மன் வந்து யார் இருப்பாங்கன்னா, யாராவது ஒரு மினிஸ்டரை வந்து யாருன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அப்புறம் மெம்பர் செக்ரட்டரிலாம் இருப்பாங்க. இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், பிளானிங் கமிஷன் இருக்கு, அதோட சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்ப எந்த வருஷம்னா 1951. 1950லாம் யார் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பா, ஜவஹர்லால் நேரு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி தான் வரும். இதெல்லாம் பார்க்க ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், லேர்ன் பண்ணலன்னு வச்சுக்கலாம் டஃபா தான் இருக்கும். ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் போறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் நீங்க நியூ ஸ்டூடெண்ட் வந்தீங்கன்னா என்டையர் ஜிஎஸ் டாபிக் எல்லாமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், அதாவது ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி இல்லை டிஃபென்ஸ் லெவல் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா என்டையர் ஜிஎஸ் டாபிக் வந்து நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து கோர்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோர்ஸ் எல்லாமே ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். அதை ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம், இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும். இதுல ஸ்டோர் அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஸ்டோர்ல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்க என்டையர் கோர்சஸ் வந்து பே பண்ணிக்கலாம். என்னோட கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஸோ அதனால வந்து எதுவுமே மிஸ் ஆகுது. ஜிஎஸ்ல என்ன மாதிரி கேட்டாலும் உங்களால ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கேளுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போலாமா. 2வது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். அண்டர் விச் 5 இயர் பிளான் வாஸ் பாரத் நிர்மன் ஸ்டார்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு அப்கிரேட் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? எந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் கிராமப்புற உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்காக இந்திய அரசால் பாரத் நிர்மன் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னா, நம்மளுக்கு டவுட் எது வரும்னா, எந்த 5 இயர் பிளான் சொல்றாங்க. எக்ஸாம் கால்ல இருக்கும்போது அப்பதான் டவுட் வரும். அதாவது லேர்ன் பண்ணிருப்போம், பட் இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்டா இல்ல 6ஆ இல்ல 9th அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும். அதனால 5 இயர் பிளான் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் மாதிரியே வந்துன்னா இருக்கும். சரி, இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி, பாரத் நிர்மன் வந்து இந்தியால கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிராமத்துல உள்ள ரோடு எல்லாம் போடுறதுக்காக தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம்னா 2005. 2005 பீரியட்ல எந்த 5 இயர் பிளான் இருக்கும், நல்லா கவனிங்க. 2005 அப்படின்னாவே வரும் என்ன, 2002 டு 2007 ஒரு 5 இயர் பிளான் இருக்கு. அது 10th 5 இயர் பிளான். 10th 5 இயர் பிளான்ல தான் என்ன இருக்குன்னா இந்த ஸ்கீம் வந்து வந்திருக்கு, ரைட்டா. அதன்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 10th எங்க இருக்குன்னா ஆப்ஷன் டில இருக்கு.
நெக்ஸ்ட் போலாம். அடுத்து வாங்க. 3வது கொஸ்டின். எக்கானமி ரிஃபார்ம் ஆர் இனிஷியேட்டட் பை த நரசிம்மராவ் கவர்மெண்ட். அதாவது எந்த 5 இயர் பிளான் அப்ப நரசிம்மராவ் கவர்மெண்ட், நரசிம்மராவ் ஏன்னா பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு, அவரோட பீரியட்ல தான் என்னன்னா எக்கானமி ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன சார் எக்கானமி ரிஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்பிஜி ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுது. அதாவது லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது 1990ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியால வெளிநாட்டுல இருந்து நிறைய என்ன பண்ண வருவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருது. இங்க வந்து என்ன பண்றது, அவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த 1990க்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி முக்கியமான வந்து ஒரு ரிஃபார்ம் யாரோட பீரியட்னா நரசிம்மராவ் பீரியட்ல எடுத்திருப்பாங்க. அந்த டைம்ல என்ன 5 இயர் பிளான் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனியம். இப்ப எந்த டைம்லனா 8வது 5 இயர் பிளான்ல தான் என்னன்னா இந்த எல்பிஜி ரிஃபார்மை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 8வது 5 இயர் பிளான். இந்த நல்லா கவனிங்களேன். 7வது 5 இயர் பிளானுக்கு அப்புறம் 90 இருக்கா. ஸோ 1990 டு 1992 இந்த 2 வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம இந்தியால நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை சமாளிக்காக தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த எல்பிஜி ரிஃபார்ம் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சுக்கேன். இது ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் கிடையாது. கிளாஸஸ்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, எந்த மாதிரி நடந்துச்சு, என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். பட் இந்த இடத்துல கொஸ்டின் மட்டும் பார்க்கனால இதை நீங்க வந்து கண்டிப்பா வந்து பிடிச்சிக்கங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 8 to 5 இயர் பிளான் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. நெக்ஸ்ட் போலாம். 4th கொஸ்டின். டியூரிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் 5 இயர் பிளான் வாஸ் லைசன்ஸ் சார்ஜ் இன்ட்ரோடியூஸ் இருக்கா. லைசன்ஸ் சார்ஜ்னா உரிமம். அதாவது என்னன்னா இப்ப இந்தியால ஒரு பிசினஸ் வந்து தொடங்கணும்னா முதல்ல என்ன கவர்மெண்ட் கிட்ட என்ன பண்ணணும்னா பர்மிஷன்ஸ் வாங்கணும். அது இப்பயுமே இருக்கு. பட் அந்த டைம் ரொம்ப வந்து என்ன இருக்குன்னா பர்மிஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். எப்படின்னா சிவாஜி மூவில வந்து எப்படி ரஜினி போயிட்டு வந்து ஒவ்வொன்றா போய் கேட்டுட்டு இருப்பாரோ அதே மாதிரிதான் என்னன்னா இந்த லைசன்ஸ் ராஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு ஸ்டார்டிங்ல ஒரு ஏதோ ஒரு பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்களே அந்த டைம்ல இருந்த 5 இயர் பிளான் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்களேன். அதாவது 4th 5 இயர் பிளான். ஸோ அந்த 4th 5 இயர் பிளானோட வருஷம் பார்த்தீங்கன்னா 1969, 24 பீரியட். இந்த பீரியட்ல நிறைய என்ன பண்ணியிருப்பான்னு வச்சுக்கலாம் ஸ்டெப் வந்து எடுத்திருப்பாங்க. அதுல முக்கியமான ஸ்டெப் என்ன இருக்கும் அப்படின்னா 14 பேங்க வந்து நேஷனலைசேஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் தான் என்ன ஆகும் அப்படின்னா லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. லைசன்ஸ் ராஜ்னா கவர்மெண்டோட பர்மிஷன் இல்லாம நீ எதையுமே தொடங்க முடியாது. அந்த மாதிரி கொண்ட கான்செப்ட். எதுக்காகனா ஃபர்ஸ்ட் அவங்க கை வச்சது பேங்க் தான் கை வச்சிருப்பாங்க. நிறைய பிரைவேட் பேங்க் இருக்கும். எல்லாத்தையும் கிளப் பண்ணி எல்லாமே இனிமே என்ன அப்படின்னா தேசியமயமாக்கல் அப்படின்னு சொல்றது. இனிமே எல்லாமே எது கீழே இருக்குன்னா கவர்மெண்ட் கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஞாபகத்துல வச்சுக்கேன். சரி அப்ப என்ன எந்த பீரியட் அப்படின்னா 4th 5 இயர் பிளான். ஸோ 4th 5 இயர் பிளான் என்ன ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்து போலாம். அடுத்து 5வது வந்து 5 இயர் சரி 5வது கொஸ்டின். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ். தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்றது, தெரியல என்ன ஸ்கிப் பண்ணிடணும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டினை கையில வச்சு என்ன பண்ணக்கூடாதுன்னா இதுவோ அதுவான்லாம் யோசிக்கக்கூடாது. தெரியலையா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போகணும். குரூப் டில நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன 4 பேர் இருக்காங்களா. ஒன்னு வந்து கேசி நியோகி இருக்காங்க. ஜவஹர்லால் நேரு என்னன்னா சேர்மனா இருப்பார் ரைட்டா. அதனால இவர்கிட்ட ஃப்ரெண்டா வராதுன்னு சொல்லி எடுக்கலாம். அடுத்து குன்சார்லால் நந்தா இருக்காரு. இவருமே என்னன்னா ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து இந்தியால பிரைம் மினிஸ்டரா வந்து இருந்திருப்பாரு. எப்பனா நேருவோட டெத்துக்கு அப்புறம் வந்து இருந்திருப்பாரு. அடுத்து வல்லபாய் ஜவஹர்பாய் பட்டேல் அப்படின்னு இருக்காங்க. அதாவது வல்லபாய் பட்டேல் தான். இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யாரு வருவானா குன்சார்லால் நந்தா. இவர் வந்து செகண்ட் பீரியட் அதாவது ரொம்ப ஷார்ட்டான பீரியட்ல என்ன பண்ணிருப்பாங்க 2 ஷார்ட்டான பீரியட் என்னன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து இருந்திருப்பாரு. இவர் தான் எதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் இருந்துச்சா அந்த ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷனோட சேர்மன் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ சேர்மன் இவர் தான் பிரைம் மினிஸ்டர். அதனால இவர் தான் வந்து என்னதா இருப்பானா சேர்மனா இருப்பாரு. டெபுட்டி அப்படின்னு பார்த்தோமா ஸோ அந்த டெபுட்டி யார் அப்பாயிண்ட் பண்ணுவானா சேர்மன் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது யாரா இருந்திருப்பானா குன்சார்லால் நந்தாவா இருந்திருப்பாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். நெக்ஸ்ட் போலாம். 6வது கொஸ்டின். The second 5 year plan gave high priority to industrial development aimed at setting up a number of heavy industries such as steel plant, capital good industries, etc., for which direct government participation and state involvement was needed, and hence a DAS was launched in return.
இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எஃகு ஆலைகள், மூலதன பொருட்கள் தொழில்கள் போன்ற பல கனரக தொழில்களை அமைப்பதை நோக்கமாக கொண்ட தொழில்துறை வளர்ச்சிக்கு அதிக முன்னுரிமை அளித்தது. இதற்காக அரசாங்கத்தின் நேரடி பங்கேற்பு மற்றும் மாநில ஈடுபாடு தேவைப்பட்டது. எனவே டாஸ் தொடங்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி கொஸ்டின்லயே கான்செப்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. உனக்கு கிடையாது. ரெண்டாவது 5 இயர் பிளான் அதோட எய்ம் என்ன இருக்குன்னா இந்தியால இண்டஸ்ட்ரி வந்து தொடங்கணும், நிறைய இண்டஸ்ட்ரியை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து இந்த செகண்ட் 5 இயர் பிளானோட எய்மாவே வச்சிருப்பாங்க. இப்ப அந்த டைம் அதாவது இதெல்லாம் என்ன பீரியட்னா 1950 பீரியட் ரைட்டா. ஸோ அந்த பீரியட்ல என்னன்னா இந்தியால அதிக இண்டஸ்ட்ரி உருவாக்குறதுக்கு ஆளு கிடையாது. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்ப கவர்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணா முதல்ல ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அதுக்கான என்ன பண்ணணும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வரணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வரதுக்காக தொடங்கப்பட்டதான் என்ன இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ரெண்டாவது 5 இயர் பிளான் எப்போ வந்துச்சு அது தெரிஞ்சா போதும். அதை வச்சு என்ன பண்ணலாம் அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியோட இயரை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனியம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956. ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் இருக்கா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எந்த வருஷம் 1951 டு 55 வரைக்கும் இருக்கும். அதாவது என்னன்னா 56 வரைக்கும் வரும். 5 இயர் பிளான் என்பது 5 வருஷமா என்னன்னா ஆட் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. 51ல இருந்து 56 வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். 56க்கு அப்புறம் தான் என்ன செகண்ட் 5 இயர் பிளான். 56ல என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும். அப்ப அந்த 56 அந்த வருஷம் தான் என்ன பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கான அதிகமான இண்டஸ்ட்ரியை வந்து உருவாக்குறதுக்காக நிறைய இண்டஸ்ட்ரி வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஏன்னா அந்த 1956 அதை வச்சு என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் வந்து சி தான். இது நீங்க கரெக்டா அதாவது 5 இயர் பிளான் எல்லாமே 1950க்கு அப்புறம் தான் வருது அப்படின்னு தெரிஞ்சா போதும். அதை வச்சு கூட என்ன பண்ணா நீங்க லாஜிக்கா வந்து ஆன்சர் எடுக்கலாம். சரி அடுத்து போலாம். 7வது கொஸ்டின்ஸ் பாருங்களேன். Which one of the following trade policies did India adopt in its first 7 அதாவது ஃபர்ஸ்ட் 7 5 இயர் பிளான் இருக்குன்னு பாத்தீங்களா. பின்வரும் எந்த வர்த்தக கொள்கை இந்தியா தனது முதல் 7 ஐந்தாண்டு திட்டங்களை ஏற்றுக்கொண்டது. ஏன் ஃபர்ஸ்ட் 7 அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்கன்னா ஏன்னா 7வது 5 இயர் பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8வது 5 இயர் பிளான் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 8வது 5 இயர் பிளான் எல்பிஜி ரிஃபார்ம் வந்து கொண்டு இருப்பாங்க. மிகப்பெரிய எக்கானமி ரிஃபார்ம் வந்து இந்தியால பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த மொதல் 7 5 இயர் பிளான்ல என்ன இருக்குன்னா ஒரே விதமான பேட்டர்ன் வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ட்ரேடு பாலிசி ஒரே மாதிரி இருக்கும். அது என்ன மாதிரி பாலிசி இருக்குன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எந்த வருஷம்னா 1962 65 இந்த பீரியட்ல இந்தியால என்னன்னா வார் வந்திருக்கும். அந்த வார்ல என்னன்னா மிகப்பெரிய வந்து பொருள் செலவு எல்லாமே நடந்திருக்கும். அப்ப அந்த டைம்ல என்னன்னா இந்தியால உண்மையா சொல்ல போனா நம்மளோட இந்திய மக்களுக்கு கவர்மெண்டால எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து பண்ண முடியல. பஞ்சம் பட்னின்னு ரொம்ப போயிட்டு இருக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா யுஎஸ்ஏல இருந்து வீட்டு அதாவது கோதுமையை வந்து என்ன இறக்குமதி பண்ணுவாங்க. இது அந்த 62 65 அதுல இருந்து ஆரம்பிச்சு என்னன்னா அந்த 7 5 இயர் பிளான் இருக்கு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன வச்சிருப்பாங்க இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் அதாவது இறக்குமதி தான் வந்து அதிகமா நம்ம வந்து வாங்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து பிளானிங் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரேட் பாலிசி எல்லாமே. ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் 7 பிளான் வரைக்கும் என்னதான் இருக்குன்னா இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் தான் இருக்கும் டியூ டு மெனி ரீசன். ஏன்னா அந்த டைம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்தியால நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கும். அதை சமாளிக்காக என்ன பண்ணுவாங்க இறக்குமதியும் பண்ணியிருப்பாங்க. எப்ப அந்த 8வது 5 இயர் பிளான் வருதோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுமதி பயங்கரமா வந்து ஊக்குவிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பிளஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏன்னா எல்பிஜி ரிஃபார்ம் லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் சொல்லும்போது என்ன இன்டர்நேஷனல் லெவலில் கோஆபரேட் பண்ணணும். அதனால இதெல்லாமே வந்து ஃபாலோ ஆயிருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து போலாமா. நெக்ஸ்ட் வாங்க 8வது கொஸ்டின். இந்தியா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் கவர் த பீரியட்ஸ் ஃப்ரம் டேஷ் விச் மெயின்லி ஃபோக்கஸ்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைமரி செக்டர். எஸ் முதல் 5 இயர் பிளானோட ஃபோக்கஸ் என்னன்னா அக்ரிகல்ச்சர் சொல்லுவாங்க. 2வது 5 இயர் பிளான் தான் என்ன இண்டஸ்ட்ரி வரும். இப்போ அதோட பீரியட் வந்து கேட்டிருக்காங்க எந்தெந்த வருஷம் சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 1900 நிலக்கோனியா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட வருஷம் வந்து 1951 இருந்து 56 வரைக்கும் வரும். இப்ப இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸாம்ல கேட்கும்போது என்ன பண்ணுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா 1951 56 ஆன்சர் வந்து பண்ணிடுங்க. பட் என்ன பிரச்சனை வரும்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது தான் டவுட்ஃபுல்லா வரும். 51 படிச்சோமா இல்ல 56 வருமா இல்ல 49 அப்படின்னு கன்ஃபியூஷன் லிட்டில் கன்ஃபியூஷன் வந்தாவே போதும். மொத்தமே என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்பாயில் ஆயிரும் ரைட்டா. அதனால என்ன பண்ணணும் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கிற வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு இல்ல ஒரு கான்செப்ட் இருக்குன்னா ஷார்ட் கட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணணும். ஷார்ட் கட்ஸ் என்பது எப்படி வேணா இருக்கலாம். நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எக்ஸாம் காலில் இது லேட்டா கொஸ்டின் வரும்போது நம்மளால வந்து கன்ஃபியூஷனே வராத மாதிரி வந்து லேர்ன் பண்ணிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்கா 5 இயர் பிளான 5 இயர் பிளான் ஃபர்ஸ்ட்னு ஆரம்பிக்குது. அப்போ ஃபர்ஸ்ட்னு ஆரம்பிக்கும் போது இந்த வருஷத்துல என்னன்னா லாஸ்ட் எண்ட்ல ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சும்மா ஞாபகத்தில் வச்சுக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது என்னன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது.
அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி, இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது சார், எக்ஸாம்களை உட்காரும் போது தான் அதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் அடுத்து போலாம். 9வது கொஸ்டின். The minimum needs program was introduced in India in the cash year of the 5th 5-year plan. இதுல பாருங்களேன், 5வது 5-year பிளான்ல தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்கன்னு அவனே சொல்லிட்டான். என்ன கேட்கிறான்னா, அந்த 5-year பிளான்னா என்ன, 5 வருஷம் கேப்பா, அந்த 5 வருஷம் கேப்ல எந்த வருஷத்துல இந்த ப்ரோக்ராம கொண்டு வந்தாங்க? இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க பாருங்களேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி, 5வது 5-year பிளான் எதோட மாடல் சொல்லுவாங்கன்னா, இது தாரோட மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம இந்தியா வந்து growth அடையணும், அதாவது இந்தியா வந்து ஒரு முன்னேற்ற நிலைமைக்கு போனா முதல்ல பாவர்ட்டி லெவல், ஸோ பாவர்ட்டி லெவல்ல என்னெல்லாம் வந்து நம்ம ஸ்டெப் எடுக்கணுமோ அதை முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்ற அந்த மாடல் தான் வந்து இப்படி தார் மாடல்னு சொல்லுவாரு. இவர் தான் அதை பத்தி வந்து சொல்லியிருப்பாரு. அதனால வந்து மாடலோட பேரு. சரி, இப்போ அவர்படி அவர் சொன்னதுனால என்ன பண்ணிருப்பானா, இவர் சொல்றது என்ன சொல்றாரோ அதெல்லாமே என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்திரா காந்திக்கு வந்து என்ன ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. அதுல நிறைய வந்து என்னன்னா ஃபோக்கஸ் வந்து பண்ணிருப்பாங்க. முக்கியமானது பாவர்ட்டியை ரிமூவ் பண்றது. இந்த 5வது 5-year பிளான் சொன்னாவே என்னன்னா கரிபி கட்டவு, இது வந்து என்னன்னா கவர்மெண்ட் எடுத்த ஒரு ஸ்கீம், வறுமையை ஒழிக்கிறதுக்காக வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எடுத்திருப்பாங்க. அதோட அட்டாச்சா என்ன வேணும், மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இது 1974 என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அதான் கவனிங்க, இந்த பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த 5-year பிளான் ஸ்டார்ட் ஆகுது 1974 78 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த 74 என்ன பண்ணிருக்காங்க, அந்த ப்ரோக்ராம கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வருஷமே கொண்டு வந்திருக்காங்க, ரைட்டா? அப்ப அதன்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அந்த பிளானோட 1974 1978. அப்ப 74 வந்து வருஷமே, அப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். கொஸ்டின் எல்லாமே ஃபேக்சுவலா தான் இருக்கும். எதுக்காகனா வேற வழியில நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஜிஎஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண அதிகமா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆயிட்டே இருக்கும். பட் அந்த கான்செப்டை நீங்க உள்ள வாங்கிட்டு ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து என்னோட கிளாஸஸ் எல்லாமே நான் மைண்ட் மேப்பை தான் கொடுத்துருப்பேன். ரிவிஷன் பண்ற மாதிரி பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருப்பேன். அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்க. அது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். 10th கொஸ்டின்ஸ். இது வந்து லாஸ்ட் கொஸ்டின்ஸ். இவ்வளவு கொஸ்டின் தான் வந்து குரூப் டில கேட்டிருந்தாங்க. சரி, இதுல என்ன சொல்றாங்க, the planning commission was set up on as the plan era started from 1st April 1951. The launching of the first 5-year plan 1951 இருந்து 56. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் 5-year பிளான்லாம் வந்து எந்த பீரியட்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த பிளானை ஸ்டார்ட் பண்றது, அதாவது இந்த 51 இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 51ல எந்த மாசம்னா 1st ஏப்ரல் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அவன் கேட்கறது பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது எப்ப செட்டப் பண்ணாங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 51ல தான், ஸோ 51ல தான் என்ன பண்றாங்கன்னா அந்த 5-year பிளானை வந்து உள்ள கொண்டு வராங்க. அந்த கமிஷன் செட் பண்ண வருஷம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து செட் பண்ணிடுறாங்க, 1950. இங்க 1950ல 3 ஆப்ஷன் இருக்கு. அப்ப என்ன தெரியணும், எந்த மாசம் பண்ணாங்க உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியா தெரிஞ்சிருக்கணும். நல்லா கவனிங்க. 15 மார்ச் 15th மார்ச் 1950 பிளானிங் கமிஷன் என்ன பண்ணிருப்பாங்க, செட் பண்ணிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு தான் என்ன சேர்மன் வந்திருப்பாரு. 15 மார்ச் 1950. 15 மார்ச் 1950 ஆப்ஷன் டில இருக்கு. 1st ஏப்ரல் 1951 தான் முதல் 5-year பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவே நான் வச்சேன், சம்டைம்ஸ் வந்து கேட்கலாம், அதனாலதான் வந்து சொல்றாங்க. என்னன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, எக்கானமில 5-year பிளான் ரிலேட்டடா குரூப் டிக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, எதை கேட்குறாங்க, இந்த 5-year பிளான்லயே எதிர் வந்து அதிகமான வந்து இயரை கேட்குறாங்களா, இல்லை அதுல இருக்கிற நிறைய ஸ்கீம், ஒவ்வொரு 5-year பிளான்லையும் நிறைய அப்ஜெக்டிவ் வந்து எடுத்திருப்பாங்க, அதை கேட்குறாங்க. சரி, வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களோ இதுக்கு ஏத்தாப்புல வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல் அகைன் அகைன் ரிவிஷன் பண்ணுங்க. எதுக்காக சொல்லலாம், கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருந்துச்சுன்னா பார்க்க பார்க்க வந்துன்னா இது நல்லா நல்லா லேர்ன் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆயிட்டு இருக்கும். பட் எப்போ நீங்க ஃபண்டமெண்டலை வந்து அடிக்கடி ரிவிஷன் பண்ணீங்களோ அதை வச்சு தான் வந்துட்டு நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். கொஸ்டின் லிமிட் பண்ணுங்க. ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் பார்க்குறோமா, ஓகே, அதை பார்த்துட்டு என்ன பண்ணணும், அதை வச்சு எப்படி நான் ஃபண்டமெண்டல் ரிவிஷன் பண்றது, அதுதான் நீங்க யோசிக்கணுமே தவிர அதிகமான கொஸ்டின்ஸ் பார்க்கணும், 100 கொஸ்டின் பார்க்கணும், 1000 கொஸ்டின் பார்க்கணும், அந்த மாதிரி நினைக்காதீங்க. அதனால என்ன இருக்காதுன்னா ஒரு யூஸ் இருக்காது. அதனால தான் சொல்றேன். சரி, இப்போ நம்ம பார்த்ததுல வந்து உங்களுக்கு டவுட் இருக்கு, ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் கோர்ஸ்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட என்ன பண்ணுன்னா 7871138514 இதனோட வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை வந்து கிளாஸஸ் ரிலேட்டடா ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டீங்கன்னா ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுவேன். அதிகமாக கேளுங்க. டவுட் இருந்துச்சுன்னா
கண்டிப்பா உங்களுக்கு கன்சல்ட் பண்றேன். என் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்வேஸ் வந்து நான் டைம் டெடிகேட் பண்ணுவேன். அதனால தான் சொல்றேன். சரி, நெக்ஸ்ட் வந்து டாபிக் இருக்கு. எக்கனாமில நிறைய டாபிக் இருக்கு. அது எல்லாமே என்னன்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.